வணக்கம் மக்களே. இன்றைக்கி லெக் பீஸ் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்க்கலாம். பிபிக்யூ பண்ணுறவங்க லெக் பீஸு இது மாதிரி பீஸை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும். லெக் பீஸில் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகு பொடி சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கணுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பொடிசாக அரைச்சிக்கின்னு வந்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க சூப்பராக இருக்கும். கறி மசாலா தூள், ஒரு பாதி லெமனு, மேலே கருவேப்பிலை தூவிடுங்க. லெக் பீஸு 2 பக்கம் திருப்பி மசாலா உள்ளே நல்லா காரம் பிடிக்கணுங்க. திருப்பி மொத்த மசாலா ஊற வைக்கணும். அப்போ தாங்க காரம் நல்லா இறங்கும். கருவேப்பிலை மேலே தூவிடுங்க. காயில் எடுத்துக்கோங்க. அதுக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா இது மாதிரி தடவிக்கோங்க. லெக் பீஸ் 3 பீஸை வச்சுடுங்க. இது மாதிரி அடுக்கணும் மாதிரி வச்சுடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். குறுக்க நெருக்கெல்லாம் வைக்காதீங்க. இந்த நீட்டு வாக்கத்தில் வைக்குங்க. வச்சு வாழை இலையை மடிச்சிடுங்க. கருவேப்பிலை கொத்து 2 வைங்க. இது மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு ஒரு கம்பி போட்டு கட்டுங்க. கயிறு போட்டு கட்டாதீங்க. நாங்கள் இன்றைக்கி அடுப்பில் தாங்க சேர்க்குறோம். நல்லா ஒரு கம்பி போட்டு டைட்டாக கட்டிடுங்க. தோசைக்கல் காஞ்சிது. இந்த வாழை லெக் பீஸ் மேலே எடுத்து வச்சு ஒரு 2 வாட்டி மேலே திருப்பி வைங்க. வச்சது சூப்பராக வந்துடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. சாப்பாடு, அரைச்சி விட்ட சாப்பாடு, அரைச்சி வச்ச ரசம், மட்டன் குழம்பு, லெக் பீஸுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.